நான் பார்க்குறேன்னு தெரிஞ்ச உடனே அவன் கையில் இருக்கிற சிகரெட்டை தூக்கி எறிஞ்சிட்டான். நான் உடனே உங்க அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு பூசை அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவன் பூசைய காத்துல தூது விட்டு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக் அப்படிங்கிறான். நான் நிறுத்துடாங்கிறேன். அதுக்கு அவன் பூசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமோய் அப்படின்னு பாடுறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு நிமிஷம் அப்படியே, என்ன சார் நீங்களே இப்படி சிரிச்சா எப்படி? கௌதம சிகரெட் அடிக்கிற மாதிரி நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் வடிவு சொல்கிறதும் சரிதானே. நானே சிரிச்சா எப்படி? கௌதமனை என்கிட்ட அனுப்ப சொன்னேன். வடிவு, கௌதமனை என்கிட்ட அனுப்பிடி உன் வேலையை பாரு, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். இதை நான் கொஞ்சம் ஒழுங்காக கவனிக்கணும். தாயில்லாத பிள்ளையை சரியாக வளர்க்கலன்னு ஆயிடக்கூடாது. நேரம் எங்கள் அப்பாவாக இருந்திருக்கணும். கம்பியை காய்ச்சி கையில் சூடு வச்சிருப்பாப்புல. ஆனால் நான் இன்னும் சிகரெட் பிடிக்கிறேனே. ஒருத்தன் பண்ணுற தப்பை விட அவனுக்கு கிடைக்கிற தண்டனை தான் அவனை மேலும் குத்தவாளி ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைண்ணா, சிகரெட் பிடிக்கிறது நல்லதில்லை, இன்னும் என்ன கேடு வரும்னு அவன்கிட்ட தெளிவாக பக்குவமாக எடுத்து சொன்னால் அவன் கேட்டுப்பானா? நான் ஒரு பக்கத்தை சேர்த்துட்டேன். இது சேர்க்காம நீங்கள் தூங்க மாட்டேன்ப்பா. இவனும் முளைக்கவே இல்லையே. இவங்கிட்ட என்ன பேச ஏது பேசுன்னு எனக்கு தெரியல. சில மாதிரி ஒரு புத்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன். ரோமியோ, நீ பேசிதான் ஆகணும். அவன் நம்ப புள்ள. நீ லேசில் சொல்லிட்ட. கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை ஈஸியாக வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் என் பிள்ளைன்னு வரும்போது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இந்நேரம் இவர் இருந்திருக்கணும். ஏன்னா மகனை சிகரெட் அடித்து உடம்பு கெடுத்துக்கிறேன்னு கண்ணீர் விட்டு கதறி இருப்பா. ஆனால் எனக்கு தர்க்கம் தான் பேச தெரியுது. என்ன மட்டும் தனியாக விட்டு போயிட்டல்ல. அவன் என் சட்டையை பிடிச்சி இழுத்து என்னை கூப்பிட்டான். ஒரு கதை சொல்ல. கதையா? சொல்லு. என்ன சொல்ல? கதை சொல்லு. என்ன கதை? நீ தான் சொல்வியே, ராமாயணத்தை மகாபாரத்தில் கலந்து மகாபாரத ராமாயணத்தை கலந்து என்கிட்ட எவ்வளோ கதை சொல்லியிருப்ப. ப்ளீஸ்ப்பா. நான் என் கதையை பயன்படுத்திக்க கூடாது? கௌதமா எந்த ஆலமரிலேருந்து சிகரெட் எடுத்தானோ அதே ஆலமரிலேருந்து நானும் ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டேன். கௌதமா கவனி. சித்தார்த்தன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவன்கிட்ட 10 ஆடும் ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாயோட பேர் வேடன். அவனுக்கு அந்த ஆட்டையும் நாயும் தவிர வேறு யாருமே கிடையாது. ஒரு நாள் சித்தார்த்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ வேடன் ஒரு மயிலை கவிட்டு வந்துருச்சு. அந்த மயிலுக்கு ரெக்கை இருந்துச்சு. அது பேசவும் செஞ்சிச்சு. அந்த மயிலோட ரெக்கையில் அடிபட்டு இருந்துச்சு. சித்தார்த்த உடனே அதுக்கு மருந்து போட்டு குணமாக்கணும். பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னு அந்த மயில் கேட்க உடனே சித்தார்த்தன் எனக்கு ஒரு சிகரெட் வேணும்னு கேட்டான். ஏன்னா அந்த ஊரில் பணக்காரங்க மட்டும்தான் சிகரெட் அடிக்க முடியும். அதனால அவனுக்கு சிகரெட் பிடிக்கணும்னு அவ்வளோ ஆசை. அந்த மயில் அவங்ககிட்ட சிகரெட்டை கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அது பறந்துடுச்சு. அது என்னன்னா, எக்காரணத்தை கொண்டு அந்த சிகரெட்டோட கடைசி பஃப்னு இழுத்துருவே கூடாதுன்னு சொல்லிட்டு அது பறந்துடுச்சு. சித்தார்த் அந்த சிகரெட்டை வாயில் வச்சு லைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பஃப் இழுக்க ஆரம்பிக்கிறது.
அவனுக்கு ஏதோ அரண்மனை மெத்தையில் இருக்கிற மாதிரி உணர்றான். திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் நிஜமாவே ஒரு அரண்மனையில் இருக்கான். அவனால் அவன் கண்ணை நம்பவே முடியல. அப்போதான் அவனுக்கு புரியுது, அந்த சிகரெட்டை பிடிக்கும்போது அவன் நினச்சது எல்லாமே நடக்குதுன்னு. சித்தார்த் அந்த சிகரெட்டை வச்சு ஒரு நாட்டுக்கே ராஜாவாயிட்டான். அவனோட ஆட்சியில் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனோட நாய் வேடன் தோட்டத்தில் சாகர நிலைமையில் அடிபட்டு இருந்துச்சு. சித்தார்த்த உடனே அந்த சிகரெட்டை வச்சு அதை எப்படியாச்சும் குணமாக்கணும்னு பார்த்தோம். உடனே அவன் விளையாட்டு அனுப்பி, டேய் சீக்கிரம் அந்த சிகரெட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஓடி போய் அந்த சிகரெட்டை கொடுத்து அவன் வாயில் வச்சு அந்த பட்டை வச்சு இழுக்கிறான். அப்போதான் பார்க்குறான், அதுதான் அந்த சிகரெட்டோட கடைசி பஃப். சித்தார்த் அந்த நாயை தட்டுறான். அந்த நாய் எந்திரிக்கல. அவனுக்கு மூச்சு திணறு, அவனுக்கு இருமல் வருது. எந்திரிப்பா பா பா எந்திரிப்பா பா பா எந்திரி பா எந்திரிப்பா பா பா எந்திரிப்பா பா எந்திரிப்பா பா வழக்கம் போல அப்பனும் பிள்ளையும் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. பா பா எந்திரிப்பா சார், வேலையெல்லாம் முடிஞ்சது. பையனை கூட்டிட்டு போய் தூங்க வச்சிருட்டா? பா எந்திரிப்பா. சரி. ஒரு நிமிஷம் கையை விடுங்க. நான் இனிமேல் சிகரெட் தொட மாட்டேன். என்ன ரோமியோ? அந்த முயலுக்கு எப்படி ரெக்க வந்துச்சுன்னு அவனும் கேட்கல, நானும் சொல்லலை. என் பையனுக்கு ஏன் ஒரு உண்மையை நேரடியாக சொல்லாமல் நான் இப்படி கதை அடித்து வித்த காமிச்சிட்டு இருக்கேன்? எந்திரி. ஏன்? எந்திரா. சரி. அந்த சேர்ல போய் உட்காரு. இது இப்பன்னு இல்லை, ஆதாமே வாழ்ந்து கதை சொல்ற காலத்துலேருந்தே இப்படிதான். மாத்திரை இனிப்போட வச்சு தர மாதிரி உண்மை எப்போதும் பொய்யோட கலந்து அழகா சொல்ல வேண்டியதா தான் இருக்கு. ஆனா அது ஏன்னு எனக்கும் தெரியல.